சென்னை முல்லைநகர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கும் நிலையில் அப்பகுதி மக்கள் அளிக்கும் பேட்டியினை தற்போது பார்க்கலாம். ஒரு 4000 கோடி ஒதுக்குறேன், 5000 கோடி ஒதுக்குறேன்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்றாங்க. ஒதுக்கிட்டு இந்த வருஷம் சரியா போயிடுறதுக்கு அப்புறம் நம்ம இந்த பிரச்சனை வராது, நம்ம திரும்பி அனுபவிக்க மாட்டோம்னு எதிர்பார்த்தாக்கா திரும்பி அதே பிரச்சனை தான் வருது. நம்ம மேயர் சொன்னாங்களே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க சென்னையில 20 சென்டிமீட்டர்ல 50 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் தண்ணி நிக்காதுன்னாங்கல்ல. இந்த வீடியோ கவர் பண்ணி காட்டுங்க, நீங்க மக்கள் கிட்ட காட்டுங்க. இதே நம்ம என்ன சொல்றோம்னு தெரியல, தொடர்ந்து மக்கள் பாதிப்புள்ளாகிறாங்க. 3 நாளா பரவலா மழை பெய்யறதுனால ரொம்ப வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்க இங்க ரொம்ப குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க 216 குடும்பம் இருக்குது. கரண்ட் வந்து நேற்று நைட்டு கட் ஆயிடுச்சு, இன்னும் கரண்டே இல்லை எங்க வீட்டுல. இன்னும் இது வரைக்கும் யாருமே கிடையாது. வருஷம் வருஷம் எங்களுக்கு இங்க மழை தண்ணி இந்த மாதிரி வந்து குளம் போல வந்து நிக்குது. குளம் இல்ல, இது ஆறு மாதிரி, கூவார் ஆறு மாதிரி தண்ணி, கூவார் தண்ணி முழுக்க இங்கதான் வந்து நிக்குது. வருஷம் வருஷம் எங்களுக்கு வந்து இந்த 5 வருஷமா எங்களுக்கு ரொம்ப அவதிக்குள்ளா இருக்கிற ஒரு அதிகாரிங்க கூட வந்து எங்க ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து கவனிச்சது இல்லை. எங்களுக்கு எந்த ஒரு விதமான சலுகையும் பண்ணது கிடையாது. இப்படி இந்த மாதிரி தண்ணி இங்க இருக்குது. ஆனா எங்க ஊரு உள்ள அநேக ஜனங்க இருக்கிறாங்க. ஜனங்கள் வீட்டுக்குள்ள நிறைய தண்ணி போய் நிறைய பொருளாதாரம் எங்களுக்கு சேதாரமாகி, பாம்பு என்னென்ன சொல்றதுனே தெரியல, அழிவுக்குள்ளாதான் நாங்க நிக்கிறோம். எங்களை வந்து யாரும் வந்து பார்க்கவே மாட்டேன்றாங்க. நாங்க எப்படிதான் வாடுதுன்னு தெரியல, வாடுதா இல்ல இந்த தண்ணியில சாகுதான்னு தெரியல. எங்களை யாருமே வந்து பார்க்கல. இந்த 2 நாளாவும் யாருமே எங்களை வந்து பார்க்கல. யாருமே எங்களை வந்து தேடிக்கின்னு வந்தாதானே எங்களுக்கும் இவங்க வராங்க அவங்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். யாருமே வந்து பார்க்கலையே, யாருமே வந்து சாப்பாடும் போடல.